கேட்கறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் an information, it's a knowledge, it is just knowing அப்படின்றது no way going to help our life. அவ்வளவுதான், it's an information. அது புத்தகத்துல இருக்கு, பேப்பர்ல இருக்கு, யாரோ மனுஷனோட வாழ்க்கையில இருக்கு, பார்வையாளரா பார்க்க முடியும், அவ்வளவுதான். ஆனா அதுல இருந்து வரக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, that is very important. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். வாழ்க்கையில வந்து சில செயல்களை வந்து எடுத்து செய்யறதுன்றது மிகப்பெரிய ஒரு குணாதிசயம். அது எல்லாரால முடியாது. அவங்கதான் வாழ்க்கையில் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க. வெற்றியாளருக்கும் வெற்றிக்காக இன்னும் போராடிட்டு இருக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெற்றியாளர்களுக்கு வந்து ஒன்னு ரெண்டு விஷயம் கிடைச்சிட்டா உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அவனுக்கு 100 விஷயம் வேண்டாம், ஒரு பொறி கிடைச்சா போதும். அதை செயல்படுத்தி, அதை நோண்டி பெருசு பண்ணி, அதுல என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும், தான் பர்சனாலிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணணும், தன் இருக்கிற சொசைட்டிக்கு எப்படி மாற்றணும் அவனுக்கு தெரியும். யாருமே ஒரு விஷயத்த புதுசா இன்னோவேட்டிவா கண்டுபிடிச்சு யூனிக்கா செய்யறது ரொம்ப கம்மி. அது வரும், காலப்போக்கில் பின்னாடி வரும். ஆனா இனிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா people are following the good people. மிக நல்ல சிறந்த வெற்றியாளர்களை, தகுதி வாய்ந்தவர்களை ஃபாலோ பண்றான், காப்பி அடிக்கிறான், அதை பிடிவாதமா செயல்படுத்துறான், நம்புறான். That is very important. There is a message to all the people, not only Mr. Shankar. There is a message to all. The message is, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத உங்க மனதுல தெளிவா இல்ல, உறுதியா இல்ல அப்படின்னா நீங்க எதுவுமே செய்ய போறது. ஏன்னா முதல்ல சக்சஸ் எப்படி ஆரம்பிக்கிறத பத்தி நீங்க சீரியஸா திங்க் பண்ணுங்க. சக்சஸ் வந்து என்ன வேணும் அப்படின்னு மனசுக்குள்ள தோணக்கூடிய ஒரு ஆசை, முதல்ல அது ஒரு தேவை, அது தெளிவா இருக்கணும். சின்ன உதாரணத்துக்கு 6 மாசத்துல MDRT முடிக்கணும், மாசம் எனக்கு மினிமம் ஒரு 1.25 லட்சம் 1.5 லட்சம் இன்கம் வேணும். அப்புறம் முடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப மந்த்லி 1.5 லட்சம் இன்கம் வந்து என்னுடைய மினிமம் இன்கமா நான் பிக்ஸ் பண்ணணும். அது என் மனசுல நிலையா இருக்கணும். 1.5 லட்சம் இன்கம் எனக்கு வேணும்னா என்ன செய்யணும்ன்ற கேள்வி உங்களுக்கு வரணும்னா முதல்ல உங்களுக்குள்ள அந்த 1.5 லட்சம் இன்கம் வாழணும். அது யாரும் லாபப்படுத்துற விஷயமா இருக்கக்கூடாது, யாரும் கேட்கிற விஷயமா இருக்கக்கூடாது, உங்களை விட்டு வெளியே போற விஷயமா இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ள ஊறி போன ஒரு விஷயமா இருக்கணும். 1.5 லட்சம் இன்கம் எனக்கு வேணும், பிகாஸ் ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் மை MDRT. இன்னும் 1.5 லட்சம் இன்கம் இருந்தா தான் 6 மாசம் இல்ல 1.25 லட்சம் இல்ல ஆவரேஜ் அட்லீஸ்ட் 1 lakh. Some figure related with your goal ஓட மைண்ட சாங்க. Remember one thing, நீங்களும் நானும் இந்த தொழில் இருக்கிறதுக்கு அடிப்படை விஷயம் வாழ்க்கையோட ஆதாரம். வாழ்க்கையோட ஆதாரத்துக்கு தான் இந்த தொழில் இருக்கிறோம். அப்ப வாழ்க்கையோட ஆதாரத்துக்கு என்ன தேவைப்படுது? நமக்கு வந்து பினான்சியல் பேக்கப் தேவைப்படுது. We need money. வாங்கும் சக்தி, என் கமிட்மெண்ட் சால்வ் பண்றதுக்கு, என் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பணம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வெப்பன். அந்த வெப்பனை கொடுக்கறதுக்கு சில தொழில்கள் எனக்கு தேவைப்படுது. நான் செலக்ட் பண்ண தொழில் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால ஒரு ஏஜென்சி. இந்த தொழில் இன்கம் தர வாய்ப்பு இருக்கா? இந்த தொழில் இன்கம் தரக்கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் இருக்கு. ஏன் எப்படி சொல்றேன்? என் கண் முன்னாடியே நான் யாரோ பார்க்க தேவையில்ல, என் முன்னாடி இருக்க ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் இருக்கு, நான் கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேன், சம்பாதிக்கிறேன். இதே குரூப்ல இதே குழுல இருந்து மாசமான லட்சங்கள் சம்பாதிச்சு இருக்கும் போது இந்த தொழில் வாய்ப்புள்ள தொழில் நான் ஃபிட்டா இருந்தா வந்துடும். அப்ப நான் என்ன ஃபிட்டா மாத்திக்கிறது நான் முதல்ல என்ன செய்யறேன்னா எனக்கு வருமானத்தை பிக்ஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு இந்த தொழில மாத வருமானத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இலக்கு இல்லையோ, அது மனசுக்குள்ள வாழலையோ, அவங்க சமுதாயம் கொடுக்குறதோ இயற்கை கொடுக்குறதோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்காது. ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எதுவுமே தெரியலையே. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு சம்பளத்துல இருக்கீங்கன்னா அங்க என்ன கொடுக்கணும்ன்றது ஏற்கனவே பேசப்பட்டது, அக்ரிமெண்ட் போடப்பட்டது, உங்களுக்கு கொடுக்கப்படும், அதுக்கு உண்டான வேலை வாங்கப்படும். ஒரு சுய தொழில என்ன வேணும் அப்படின்றது நம்ம உறுதியா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல அப் அண்ட் டவுன் இருந்துச்சு, அது வந்து ஒரு திரைமறைவா இருந்தது, அது ஞாபகமே இல்லாது எனக்கு இல்லவே இல்லைன்னா பேசிக்கலி அடிப்படையிலேயே இந்த தொழிலுக்கு அன்ஃபிட் ஆயிட்டேன். இந்த தொழில் செய்யக்கூடிய தகுதியை நான் இழந்துட்டேன். ஏன்? இந்த தொழிலோட அடிப்படை விஷயமே எனக்கு என்ன வேணும்னு தெரியும். பிகாஸ் செல்ஃப் மேட் பிசினஸ், நீ செய்யக்கூடிய தொழில், நீ செய்யக்கூடிய தொழில் உனக்கு என்ன வேணும்ன்றது நீ உறுதியா இருக்கணும். இஃப் somebody ask me, இந்த மாசம் என்ன வேணும்? இந்த மாசம் 4 லட்சம் இன்கம் வேணும். ஐ எம் வெரி கிளியர். 3 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டாண்டர்ட் இன்கம் எவ்ரி மந்த். 1 lakh rupees எனக்கு பேக்லாக் இன்கம் எனக்கு மிஸ் ஆயிருக்கு 6 மாசத்துல. அடுத்த 6 மாசம் சாப்பிடுறது. ஸோ மாசத்துக்கு 4 லட்சம் இன்கம். ஐ எம் வெரி கிளியர். 30 நாள் எதுக்கு ஒர்க் பண்றேன்னா இந்த 4 லட்சம் இன்கம் நான் ஒர்க் பண்றேன். அதுக்கு நான் முதல்ல என்ன தகுதிப்படுத்துறேன்? அதுக்கு என் பார்ட்னர்ஸ் நான் தகுதிப்படுத்துறேன். பிகாஸ் ஐ ஆம் இன் a partnership business. அந்த பார்ட்னர்ஸ்ல பிரைமரி பார்ட்னர் கூட நான் பேசிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற 30 25 பேர் வந்து என்னோட பிரைமரி பார்ட்னர்ஸ். இவங்க தான் அந்த இன்கம் 80% காரணம். அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், அவங்க கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்களா கூப்பிட்டு பேசுறேன், அவங்களுக்காக தான் நான் டிஸ்கஸ் பண்றேன், அவங்களுக்காக சில விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்.
பிகாஸ் இந்த பார்ட்னர் எனக்கு இந்த ஏன் இந்த ஃபீல் எனக்கு வந்தது, பிகாஸ் ஐ எம் வெரி கிளியர், எனக்கு 4 லட்சம் இன்கம் வேணும், உறுதியா இருக்கு. நீ காத்தால மத்தியானம் நைட் எப்ப கேட்டாலும் தெரியும், யாரும் எனக்கு ஞாபகப்படுத்த, வெரி கிளியர், அலார்மிங், அலர்ட். என்னை யாரும் மோட்டிவேட் பண்ண வேண்டிய தேவை, என்னை யாரும் கேள்வி கேட்க வேண்டிய தேவை, பிகாஸ் ஐ நோ வாட் ஐ வாண்ட். சோ நண்பர்களே, the message is, நான் ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கேன், திருப்பி ஸ்ட்ராங்கா சொல்றேன், மாத வருமானம் என்ன வேணும் என்பதில் நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைனாவே அடிப்படையில் இந்த தொழில குவாலிட்டி விட்டு வெளியே போயிட்டோம். ஃபினிஷ்ட். வரத வரட்டும்னா ஒண்ணுமே வராது. சுய தொழில் வரத வரட்டும் யாருங்க உங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க? நீங்க தானே உங்க இன்கம் முடிவு பண்ணணும், எவ்வளவு வரணும்னு. இப்ப என்ன நடக்கும் பாருங்க, எவ்வளவு வேணும் நான் முடிவு எடுக்கல, நான் என்ன செய்யணும்னு நான் முடிவு எடுக்க மாட்டேன். நான் என்ன செய்யணும்னு முடிவு எடுக்கல, நான் எதையுமே செய்ய போறேன். மூடுக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செய்வேன். அப்ப என்ன கிடைக்கும்? ஏதோ ஒண்ணு கிடைக்கும். அது என் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இருக்கா? இல்ல. ஆனா எதுக்கு இந்த தொழில் இருக்க? வாழ்க்கைக்காக இருக்கு. ஓ மை காட், எதுவுமே சம்மந்தமான கான்ட்ராவா இருக்கு எல்லாமே. என் வாழ்க்கைக்காக ஒரு தொழில் இருக்கிறேன், அதுல என் வாழ்க்கைக்கு உண்டான விஷயத்த எடுத்துக்கல, then why should I hear? So be careful, be careful. ஒரு தொழிலை செய்யும் போது அந்த தொழிலுடைய தனித்துவத்தை புரிஞ்சுட்டு, அந்த தொழில என்ன குணாதிசயத்தோடு இருக்கணும், என்ன செயல்பாடு செய்யணுமோ அதை செய்யும் போது தான் ரிசல்ட். இல்லை, இது அடிப்படை, பேசிக். ஐ ரிப்பீட் அகைன், ஒரு தொழில இருக்கும் போது அந்த தொழிலோட குணாதிசயத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி என்னை மாற்றிக்கொள்வது, பிளஸ் அதுக்கு என்ன செயல் செய்யணுமோ அந்த செயலை தகுதிப்படுத்திக் கொள்வது, வெரி இம்பார்ட்டன்ட். இது சுய தொழில். எனக்கு இங்க கேட்க தெரியணும், என்ன வேணும்னு தெரியணும். ஏன்னா அதுதான் என்னோட எண்ணமாகும், என் அறிவாகும், என் ஆற்றலாகும், என் செயலாகும், என் சாமர்த்தியமாகும் மாறி எனக்கு கொடுக்க போகுது. எனக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியணும். கிளியர்? ஓகே சார், வெரி கிளியர். தயவு செஞ்சு தப்பு பண்ணாதீங்க. ஓகே சார். பிகாஸ் இந்த குரூப் வந்து என்னோட வாரியர்ஸ், யூ ஆர் ஆல் மை வாரியர்ஸ். மிகப்பெரிய ஒரு வாருக்கு நான் தயாராயிட்டு இருக்கேன். என்னோட வாரியர்ஸோட ஃபிட்னஸ் அந்த வாரோட சக்சஸ். என்னை பொறுத்தவரை அந்த வார்ன்றது இன்கம் வார் கிடையாது, அது வந்து ஒரு பொசிஷனிங் வார். நான் வாழ்ந்து இந்த தொழில போகும்போது சாதனையாளரா போகணும்ன்ற ஒரு துடிப்பு, ஒரு வேட்கை. இது உங்களுக்கு பலம். என்ன பலம்? சம்பாதிச்சா லைஃப்ல செட்டில் ஆயிட்டா என்ன போறோம்னு போனா நீங்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை. இதெல்லாம் இந்த மீட்டிங் எல்லாம் நடக்கவே நடக்காது. லட்சியம் இருக்குது, அந்த லட்சியம் உங்க வாழ்க்கையோட வெற்றியா மாறும். நீ அந்த லட்சியத்தோட சேர்ந்து இருந்தீங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு லட்சியம் இருக்கு. ஒரு படைத்தலைவலுக்கு லட்சியம் இருக்கும் போது அதுல இருக்கிற நேர்மையான முழுதும் உள்வாங்கிய ஒரு படை வீரனுக்கு அது வெற்றியா அமையும். அவன் லட்சியம் அமையும், உனக்கு வெற்றி அமையும். உன் வாழ்க்கையில் வெற்றி இல்லை அடங்கியிருக்கு. Be careful. When you are be with me, travel. Just don't sit and பார்த்து வேடிக்கை பார்த்து பேசிட்டு போற ஆளா இருக்காது. Right? Okay. Point number 1. It's a lesson not only Mr. Shankar to all people, because நான் 10 பேருக்கு கேட்டால் 8 பேர் எனக்கு இன்கம் சொல்லிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அதனால தான் இந்த ஸ்ட்ராங்கா வளர்ந்தேன். பாயிண்ட் நம்பர் 2. இப்போ பாருங்க என்ன எங்க தப்பு நடந்ததுன்னு பாருங்க. என்ன நடந்தது சின்ன விஷயம் உங்களுக்கு அனலைஸ் பண்ணுங்க. எனக்கு 1 லட்சம் இன்கம் வேணும் நான் முடிவு எடுக்காதால என்னோட ஒரு வாரத்தை நான் வேஸ்ட் பண்ணேன். எப்படி வேஸ்ட் பண்ணேன்? மாசம் வாரத்துல 25,000 இன்கமுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கணும். ஆனா ரிசல்ட் எனக்கு இந்த வாரம் வரணும் அவசியம் இல்லை. அது மந்த் எண்ட் வந்து எங்க அடி வாங்கிச்சிருப்பாங்க. இந்த வாரம் நான் வேலையை செஞ்சு முடிச்சிருக்கணும், ரிசல்ட் வராட்டி பரவாயில்ல. ஆனா இந்த வாரம் செஞ்ச வேலையால எனக்கு மந்த் எண்ட்ல 25,000 இன்கம் வந்திருக்கணும் மினிமம். தட் மீன்ஸ் ஐ மஸ்ட் get at least 1 to 1.5 lakhs premium through this weekly activities. இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டிஸ். இப்ப சங்கர் சாரோடைய இந்த வாரம் செயல் ரைட் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பிரீமியம் கன்ஃபார்மா வந்துரும் அப்படின்ற அளவுக்கு இருக்கா? இல்ல, இருக்க வாய்ப்பே கிடையாது, சான்ஸே இல்ல. நானே சொல்றேன் ஏன் இல்லைன்னு நாங்க சொல்றேன். ஏப்ப இந்த தொழில நம்ம தானே எல்லாமே முடிவு பண்றோம். 1 இருந்து 1.5 லட்சம் இன்கம் எனக்கு வேணும்னா 3 இருந்து 4 லட்சம் பிரீமியம் எனக்கு வேணும்னு முடிவு பண்ணுவோம். அப்ப வாரத்துக்கு என்னோட செயல் குறைஞ்சபட்சம் ஒரு 30-40,000 இன்கம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ 30-40,000 இன்கம் கொடுக்கணும்னா என்ன செய்யணும் முடிவு எடுத்து நான் செஞ்சிருப்பேன். இந்த வாரம் ஒரு வாரம் அடுத்த வாரம் வந்திருக்கலாம், மந்த் எண்டுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் இந்த வாரத்தை நான் செயலே கொடுக்காத போது அடுத்த வாரம் சேர்த்து செஞ்சுக்க முடியும். ரொம்ப கஷ்டம், முடியாதுங்க. அப்படிதான் முடியாது. இந்த வாரம் செயலை அடுத்த வாரம் சேர்ந்து செய்ய முடியாது. அடுத்த வாரத்துக்கு செயலை கரெக்டா இருக்கும் டைம். உங்க மந்த்லி கோலை நீங்க ட்ராக் பண்ணி கரெக்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வாரம் செயல் தான் உங்களால செய்ய முடியும். மிஸ் பண்ண செயலை சேர்த்து பண்ண முடியாது, சான்ஸ் கிடையாது.
நோ சான்ஸ். அப்ப என்னாச்சு, ஒரு வாரத்துல டோட்டலா செகண்ட் ஃபோர்ட்நைட், இது இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் ஃபோர்ட்நைட், செகண்ட் ஃபோர்ட்நைட், 50% ஆஃப் என்னோட டைம் நான் என்ன ப்ரொடக்டிவிட்டியா நான் செய்யணுமோ செயல், அந்த செயலே நான் கொடுக்கல. செயலே கொடுக்காத போது எப்படி விளைவுகள் வரும்? சான்ஸே கிடையாது. அப்ப என்னாச்சு, 50% என்னை விட்டு கிராஸ் பண்ணி போயிடுச்சு, வேஸ்டா போயிடுச்சு. இது எப்படி சொல்லலாமா? இப்படி மாத்தி எப்படி சொல்லலாம்? 15 நாள் நான் ஏறக்குறைய ஒரு 60,000 இன்கம் லாஸ் பண்ணிட்டேன், லாஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஆர் பாக்கெட்ல வச்சிருந்த 60,000 யாராவது திருடிட்டு போயிட்டாங்க. ரெண்டு ஒண்ணு தானே. ஒரு பொருள் காணாம போச்சு, ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்டேன், அது ஒரு பொருளை நான் வந்து உருவாக்கல. ரெண்டு ஒண்ணு தான், என்னை விட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். சோ 15 நாள்ல சங்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 60,000 இன்கம் லூஸ் பண்ணிருக்காரு. ஆர் பாக்கெட்ல வச்சிருந்த 60,000 பணத்தை மிஸ் பண்ணிட்டாரு. எவ்வளவு பெரிய லாஸ் இது, செயல் இல்லாத. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷன் நமக்கு இருக்கணுங்க, இல்லைன்னா கஷ்டங்க. பிகாஸ் நான் இந்த தொழில் எப்படி பாக்குறேன், எப்படி வளர்ந்துட்டு இருக்கணும் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு தியரி இல்லை, இது வந்து இது புக்கை படிச்சுட்டு பேச கிடையாது. நான் எப்பேற்பட்ட பாருட்டு தொழில வாழ்றேன், என்ன செஞ்சுட்டு இருக்கேன், என்னோட குணாதிசயம் இந்த தொழில் எப்படி பாக்குறேன், இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, சோ பி ஸ்ட்ராங் அபவுட் யுவர் மந்த்லி கோல் ஆன் இன்கம். அதுக்கப்புறம் மத்த எல்லாம், ஏன்னா இன்கம்காக தான் இந்த தொழில் நான் இருக்கிறேன், அது எனக்கு தெளிவா இருக்கும். செல்ஃப் மேட் பிசினஸ்ல எனக்கு என்ன வேணும்னு தெளிவா செஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி சிந்திப்பேன், செயல்படுவேன், என்ன நான் மாத்திக்குவேன், இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நண்பர்களே, இன்று நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ். பர்சனாலிட்டியில வந்து போன வாரம் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இல்ல, அந்த பர்சனாலிட்டியில உன் மைண்ட் செட்டை தெளிவா வச்சுக்க, என்ன பர்பஸோ அந்த பர்பஸை உள்ள கொண்டு வந்து அந்த டே லைஃப்ல வச்சு அதுக்காக வேலை செய்யும். செல்ஃப் ஆர்கனைஸ் ஆறு, ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அந்த ஃப்ரேமுக்குள்ள டெய்லி ஒர்க் பண்ணு, அதுல என்னென்ன செய்யணும்ன்றத முடிவு பண்ணு, அதை 70 to 80% பண்ணு. அது எந்த அளவுக்கு அதிகமா பண்ணி எவ்வளவு லைஃப் வந்து நல்ல growth இருக்கும் அப்படின்னு. சரி, என்ன ஆக்டிவிட்டிஸ்? ரெண்டாவது ஆக்டிவிட்டிஸ் வரும்போது என்னோட டேவே நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா செலவு. பிகாஸ் ஒரு நாள் என்னை விட்டு போயிடுச்சுன்னா, அதுல செயல்களை செய்யாம விட்டுட்டுனா எனக்கு லாஸ். அதை நான் சேர்த்து அடுத்த நாள் செய்ய முடியாது. அப்ப இன்னைக்கு நான் என்ன செய்யணுமோ அது கண்டிப்பா பண்ணேன். இன்னைக்கு மிஸ் பண்ணதை நான் கொண்டு போய் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே செய்ய முடியாது. பிகாஸ் அன்னைக்கு எனக்கு ஃபுல் அசைன்மெண்ட் இருக்கு. ஏன் இருக்கு? எப்ப லைஃப்ல கமிட்மெண்ட் இருக்கு, அந்த கமிட்மெண்ட் கையில வச்சிருக்கேன், அந்த டே லைஃப் நான் மாத்திருக்கேன். இது இன்னும் ரொம்ப பிடிவாதமா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ற வாழ்க்கைலாம் கிடையாது. எனக்கு பர்சனல் லைஃப் இருக்கு, அது 14 மணி நேரம் இருக்கு. அதுல பிசினஸ் பத்தி எதுவுமே சிந்திக்கிறது இல்லை. ஆனா என்னோட 10 மணி நேரத்துல ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது நினைக்கிறேன். பிகாஸ் அது மை ஃபியூச்சர் டைம். ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் 14 hours my personal time. இதோ பாரு 9 மணிக்கு மேல டோட்டலி மை பர்சனல் டைம். அண்ட் டுமாரோ சண்டே டோட்டலி மை பர்சனல் டைம். நான் பிசினஸ் பத்தி கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேன். ஆனால் மண்டே மார்னிங் வந்து நான் எவ்ரிடே அந்த 10 மணி நேரம் till Saturday, it is my business time. It is not my business time. It is my future time. இங்க நான் என்னெல்லாம் இழக்கிறனோ, என் எதிர்கால வாழ்க்கையில இழக்க போறேன்ற பயமும் பக்தியும் மனசுல இருக்கு. I don't want to miss. அதனாலதான் இன்னைக்கு என் குடும்ப வாழ்க்கையில சொசைட்டிலையும் நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுது. என் கடமைகளை நேர்த்தியா செய்ய முடியுது. கடந்த 10 வருஷம் வாழ்க்கை இப்படி வாழ்ந்தோட அடையாளமா. இன்னொரு 10 வருஷம் வாழ்க்கை எனக்கு இதே மாதிரி கமிட்டோட இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீ லைஃப். அந்த 10 வருஷத்துல நான் இப்படி இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. எப்போ? only 10 hours, not 24 hours. இந்த தெளிவு நம்மளுக்கு ரொம்ப வேணும். Why I'm talking all this now? Focus your day. உங்க 10 மணி நேரத்துல தயவு செஞ்சு யாருக்கும் பங்கு கொடுக்காதீங்க. It is not your family time. It is not your personal time. It is your future time. Focus. And act on that exactly what you want to do. எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க. ஃபோக்கஸ் பண்ணி நான் 8 to 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு என் தொழில வாழ்ந்துருவேன்னு இன்சூரன்ஸ் சுய தொழில ஒரு இன்சூரன்ஸ் ஆலோசகர், ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் முடிவு எடுத்துட்டாருன்னா அவரோட வளர்ச்சி இந்த உலகத்துல யாராலும் தடுக்க முடியாது. பிகாஸ் he in the right track. வந்துட்டாரு, எங்க வரணுமோ அது வந்துட்டாரு. அவர் போயிட்டே இருப்பார், ஜெயிச்சுட்டே இருப்பார். இங்க வந்து ஒரு தனி மனிதன் தன்னை வடிவமைச்சு கொள்வதுதான் கஷ்டம். வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, சொல்லிக் கொடுக்குறது ஆள் இருக்காங்க, முடிஞ்சு போச்சு. தெரியாத சொல்லி ஆள் இருக்காங்க, வாய்ப்பு கொட்டி கிடக்குது. நான் என்ன தகுதிப்படுத்தணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ நோ காம்ப்ரமைஸ். சில பிடிவாதமான பழக்க வழக்கங்கள், சில பிடிவாதமான செயல்கள் இல்லைன்னா இந்த தொழில வளர முடியாது. அடிப்படையில் அவுட். சின்ன இன்னைக்கு 2 பேர் என்கிட்ட வந்தாங்க.
ஒன் டு ஒன் டிஸ்கஷன் 5 நிமிஷத்துல பேசி ஆரம்பிச்சிட்டேன். 5 நிமிஷம். வழக்கமா இந்த ஒன் டு ஒன் டிஸ்கஷன் 1 hour 1.5 hours இருக்கும். தென் ஐ கால் மை ஸ்டாஃப், அவங்க கிட்ட சில அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். அது அந்த அசைன்மெண்ட் முடிச்சுட்டா எங்க சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட ஒன் டு ஒன் டிஸ்கஷன். யூ நோ வாட் ஹேப்பன்? ஐ ஆஸ்க் வாட் இஸ் யுவர் திஸ் இயர் கோல், தெரியல. ஐ ஆஸ்க் வாட் இஸ் யுவர் லாஸ்ட் இயர் இன்கம், தெரியல. ஏ லாஸ்ட் இயர் உனக்கு இன்கம் என்னன்னு தெரியல, இந்த வருஷம் இன்கம் முடிவு பண்ணல, உனக்கு எனக்கு என்ன வேலை இருக்குங்க? வெரி சிம்பிள். லாஸ்ட் இயர் உனக்கு இன்கம் என்னன்னு தெரியல, ஏன் அது முக்கியம்? லாஸ்ட் இயர் இந்த தொழில நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அப்போ குறைஞ்சபட்சம் அதுக்கு விட கொஞ்சமாவது அதிக செய்யற ஃபீல் அப்பதான் வரும், அப்பதான் ஆக்ட் பண்ணுவேன். இந்த தொழில நான் யாரா இருக்கேன், அப்பதான் முடிவு எடுக்கிறேன். இந்த தொழில் எனக்கு என்ன கொடுத்துருக்குன்னு தெரியும், அப்பதான் தொழில நான் நேசிப்பேன், அதோட இன்வால்வ் ஆகுவேன். லாஸ்ட் இயர் இன்கம் தெரியாதா? ஓ மை காட். இந்த வருஷம் தெரியல, உன்னை முடிவு பண்ணல, அப்ப எனக்கு என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? ஐ டோல்ட், இங்க ஒரு 60 பேர் இருக்காங்க, 12 பாலிசி கொடுத்து ஏஜென்சியை மெயின்டைன் பண்றவங்க. ப்ளீஸ் கோ ஜாயின் வித் த பீப்புள். ஸ்டாஃப் இருக்காங்க, எல்ஐசி இருக்கு, they will guide you. I am a specialist. உனக்கு வாழ்க்கையில கோல் இருக்கா, லட்சியம் இருக்கா, பெருசா உயர்வு இருக்கா, அங்கதான் எனக்கு வேலை, இல்லைன்னா எனக்கு வேலையே கிடையாது. எதுக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் உனக்கு தேவையில்லாம 12 பாலிசி 20 பாலிசி 30 பாலிசி கொடுக்குறதுக்கு எதுக்கு நான் உனக்கு வேணும்? தேவையே இல்லையா? அது நீ பண்ணி போக. மினிமம் பிசினஸ் பண்ணி இந்த தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்கு why should I need? I don't need. ரொம்ப கோவப்பட்டு பேசுங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்துல டிஸ்ட்ரிக்ட்ல ஓடுற, ஸ்டேட்ல ஓடுற, நேஷனல் ஓடுற, இன்டர்நேஷனல் ஓடுறதுக்கு ஒரு கோச் தேவை. ஒரு வாக்கிங் போறேன்னு சொல்றதுக்கு எதுக்குங்க கோச் வேணும்? ஒரு வாக்கிங் போறேன், எதுக்கு கோச் வேணும்? எப்ப வாய்ப்பு இருக்கோ, எப்ப மூடு இருக்கோ, எப்ப அவசியம் நீ நடந்து போ. உனக்கு you know not, because you are not in a track. Why should you need a coach or trainer? ஏன் இது சொல்றேன்னா, you must be very focused person when you're coming for a big goal or big achievement. வாழ்க்கையில் நான் சாதிக்கணும், துடிப்பா இருக்கணும், 10ஓடு 11 புழு மாதிரி இருக்கக்கூடாது, பருந்து மாதிரி நான் வாழணும், உயரணும், எனக்குன்னு ஒரு அடையாளத்தை இந்த குடும்பத்துல உருவாக்கணும், சமுதாயத்துல உருவாக்கணும், நான் போன பிறகு இந்த சமுதாயம் என்ன சிந்திக்கணும், கொஞ்ச நாளாவது என்ன மறக்காம இருக்கணும், நான் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இருக்கணும். அப்படின்னா நீ உன் தொழிலையும் வாழ்க்கையிலையும் நீ போக்கஸ் ஆக வேண்டிய கட்டாயம். வெரி இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையோட பார்வை இல்லாம, உன்னை பற்றிய பார்வை இல்லாமல் நீ எதுவுமே செய்ய முடியாது. நீ அதுதான். ஆக ஃபோக்கஸ் யுவர் டே ஆக்டிவிட்டிஸ். ஏன் அழுத்தி சொல்றா, சுய தொழில்ல தினசரி நீ யாராக இருக்க வேண்டும் என்ற முடிவில் உன்கிட்ட உறுதி இல்லைன்னா நீ யாராவோ இருக்க போறாய், பேர் சொல்லாத ஒரு ஆளா இருந்துருவேன். So focus your mind, focus your activities on day, every day. Very important. சரி, ஃபோக்கஸ் பண்ணி என்ன செய்யணும்? மைண்டுக்கு வந்தது, மூடுக்கு வந்தது, சூழலுக்கு வந்தது. நோ, ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் செய்யறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. பிகாஸ் யூ ஆர் ப்ரொஃபஷனல். இந்த உலகத்தையே நீ உன் கையில கொண்டு வரக்கூடிய ஆள். நீ நினைச்ச என்ன வேணா செய்யலாம் தொழில்ல. நீ குறைஞ்சபட்சம் மினிமம் 3 விஷயத்தை செஞ்சாகணும். ஒன்னு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், ஒன்னொன்னு சஸ்பெக்ட், ஒன்னொன்னு பிரசன்டேஷன். இது 3 ஒரு நாள் செய்யலன்னா அன்னைக்கு இந்த தொழில் நீ செய்யலன்னு அர்த்தம். ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், சஸ்பெக்டிங், ப்ராஸ்பெக்டிங், சாரி பிரசன்டேஷன். ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், சஸ்பெக்டிங், பிரசன்டேஷன். ஏன் இது 3 அடிப்படைன்னு சொல்றேன்? ரிலேஷன்ஷிப் மேனேஜ்ன்றது நாளைக்கு உன் தொழிலை செய்யறதுக்கு இன்னைக்கு நீ திட்டம் பண்ற. திடீர்னு தூங்கி எழுந்து ஒண்ணு செய்யக்கூடிய தொழில் அது அப்படி இல்லை. எங்க போகணும், யாரை பார்க்கணும், என்ன பேசணும் தெரியணும் இல்ல. அப்ப ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ன்றது எதிர்காலத்துல நீ தொழில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது அதுக்கு நீ இன்னைக்கு ஏதாவது செஞ்சாதான் நாளைக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு விவசாயி நாளைக்கு பழம் காய சாப்பிடணும், நெல்லு சாப்பிடணும், தானியங்கள் சாப்பிடணும்னா அவன் உழுது பாதுகாத்து முன்னாடியே அந்த வேலை செய்யணும். கையில டக்குன்னு வராது. அப்புறம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இன்னைக்கு ஒரு நாள் ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்காக அவர் நேரத்தை அலாட் பண்ணி இன்னைக்கு செஞ்சு, ஏன் நாளைக்கு யாரை பார்க்கணும், அடுத்த வாரம் யாரு, அடுத்த மாசம் யாரு, அடுத்த வருஷம் யாரு, வாழ்நாள் முழுக்க யாரு, அந்த யாருன்றது நம்ம தானே முடிவு பண்றோம். யாராவது நம்ம முன்னாடி நிக்கலையே, யாரும் கையில கொடுக்க மாட்டாங்களே. அப்ப அந்த வேலை செய்யணும்ல. வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக். நம்பர் 2, சஸ்பெக்டிங். சஸ்பெக்டிங் பண்ற பழக்கம் இல்லைன்னா இந்த தொழிலை நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். வாட் இஸ் சஸ்பெக்ட்? சந்தேகப்படுறது, அனுமானம். சுய தொழில நான் முடிவு பண்ற இடத்துல யாருன்றது நான் முடிவு பண்ணணும் இல்ல. அது முதல்ல கற்பனையில வரணும் இல்ல. அந்த கற்பனை கூட எனக்கு அது யாருன்னு வரல, நான் அப்படி செய்யலாம், எப்படி வரும்? நோ சான்ஸ், நோ சான்ஸ். அப்ப என்ன செய்யணும்? செகண்ட், முதல்ல எதிர்கால தொழில் செய்யும். இன்னைக்கு தொழிலுக்கு என்ன பேரோட, நாளைக்கு நாளைக்கு எதிர்காலத்துக்கு என்னன்றது ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட். நம்பர் 2, சஸ்பெக்ட் பண்ற பழக்கம் இல்லைன்னா பிராக்டிஸ் தொழில பிராக்டிஸ் பண்ணா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் சஸ்பெக்ட். நீ சஸ்பெக்ட் பண்ணி அனுமானத்தில், ஐயத்தில் உனக்குள்ள யாரோ வந்தாதான் உனக்கு வேலை, இல்லைன்னா வேலையே கிடையாது.
அப்ப நீ சஸ்பெக்ட் பண்ணலன்னா நாளைக்கு உனக்கு வேலை இருக்க போறது இல்ல. அண்ட் தேர்ட் பிரசன்டேஷன். இது ஒரு தொழில் இருக்கிற அந்த தொழில் ஏதாவது சில செயல்கள் செய்யணும்ல, அந்த செயல் வந்து அந்த தொழிலை ஒட்டிய கோர் ஆக்டிவிட்டிஸா இருக்கணும்ல. அப்ப இன்சூரன்ஸ் அட்வைசரோட கோர் ஆக்டிவிட்டிஸ் டெய்லி செய்ய வேண்டிய வேலை என்ன? பிரசன்டேஷன். யூ ஆர் மென்ட் ஃபார் பிரசன்டிங், நாட் ஃபார் எனிதிங். இன்சூரன்ஸ் அட்வைசரோட தொழிலோடைய உன்னத தன்மையே உருவாக்குறத பிரசன்டேஷன் கொடுக்குதான். பாலிசி க்ளோஸ் பண்றது கிடையாது, அது அவர் பண்ணுவார். ப்ராஸ்பெக்ட் அவர் வேணா அவர் பண்ணிக்குவார். இந்த மூணுமே இன்சூரன்ஸ் அட்வைசருடைய அடிப்படை. எதிர்கால தொழிலுக்காக திட்டம் தீட்டுவது ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட். தொழில் செய்யணும் அப்படின்னா அது ஸ்டார்ட் ஃப்ரம் சஸ்பெக்ட். சோ வந்து தொழில் செய்யறதுக்கு அடித்தளை காமிறது சஸ்பெக்ட். தொழில் செஞ்சதுக்கு அடையாள பிரசன்டேஷன். அப்போ ஒரு பிசினஸ் மேன்னா எதிர்கால தொழில் வளத்துக்காக அவர் சிந்திக்கணும், நிகழ்கால தொழிலுக்கு திட்டம் போடணும், தொழில் செய்யணும். அப்ப இது மூணு சேர்ந்ததுதான் ஒரு பிசினஸ் இல்லையா? அப்போ ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் எதிர்காலம் என்ன செய்யலான்றதை பத்தி யூகித்து திட்டம் போடுறது, இரண்டாவது சஸ்பெக்ட் தொழில் செய்யறதுக்கு அடித்தளம் போடுறது, மூணாவது பிரசன்டேஷன் தொழில் செய்யறது. இன்னைக்கு நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கல, நீ தொழில் செய்யல, அப்ப என்ன பண்றீங்க? மிஷினை தொடச்சி ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ணீங்க, ப்ரொடக்ஷன் நடக்கல. பிரசன்டேஷன் கொடுக்கறது தான் நம்ம வேலை. ஃபேக்டரி வச்சிருந்தா போதுமா? ஃபேக்டரிக்கு அடையாளம் என்ன? ஃபேக்டரி ஷுட் ரன், மிஷின் ஷுட் ரன், சம் அவுட்புட் கம். அதை விற்கிறதோ வாங்குறதோ அது அப்புறம். ஒரு ஃபேக்டரியில ப்ரொடக்ஷன் நடக்கணும். ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பிரசன்டேஷன் கொடுக்கணும். இது மூன்றுமே அடிப்படையான விஷயம். தினசரி வாழ்க்கையில் இது மூன்றுக்குமே சேர்ந்து பயணம் செய்யணும். ஒன்னை விட்டு ஒண்ணும் பண்ணக்கூடாது. இந்த பழக்கம் நமக்குள்ள தானா வரணும். பழக்கம் எப்படி வரும்? பழக்கம் வரணும்னா முதல்ல மனசளவு இது இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரியணும், இது அவசியம் என்னன்னு புரியணும். இது மூன்றுமே இல்லைன்னா எதிர்காலத்தில் தொழில் செய்ய முடியாது. இந்த தொழில் உனக்கு லாபம் தராது. பினிஷ்ட். அப்ப இது மூணுமே அவசியம் என்னன்னு புரியும். அப்ப இதை சிஸ்டமா மாத்தணும். ஏன் சிஸ்டம் மாத்தணும்? இது பழகணும் இல்ல. உங்க தினசரி வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்கும் சஸ்பெக்டுக்கும் பிளஸ் பிரசன்டேஷனுக்கும் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும். சஸ்பெக்ட் நோட் புக் போடுங்க, நான் பார்க்கணும். இன்ஸ்பெக்ட் பண்ணது காரணம் நீங்க தானா செய்யலன்னா கூட அந்த சிஸ்டத்தை உங்களுக்குள்ள கட்டாயமா உருவாக்குறதுக்கு நான் பண்ணுது. ஓகே, தென் தி பிரசன்டேஷன். பிரசன்டேஷன்ன்றது யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. நீ தொழில் செய்யற அந்த அடையாளம் தான். எனக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்சி வாழ்ந்த மாமா வாழ்ந்த என்ன அடையாளம்? சார் டுடே நான் ஒரு பிரசன்டேஷன் பரவாயில்ல, வெரி குட். ஒரு பிரசன்டேஷன் தான் நீங்க மினிமம் இந்த தொழில் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு 4 பிரசன்டேஷன் வெரி குட். இந்த தொழில் நல்லாவே நீ பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, பரவாயில்லையே. ரிசல்ட் அப்புறம் பார்க்கலாம் சார். தொழில முதல்ல நீ வேலை செஞ்சிருக்க, தொழில வேலை செஞ்சிருக்க. மத்ததெல்லாம் வேலை செஞ்சாலும் அதெல்லாம் வந்து இதுக்கு உண்டான அடிப்படையான விஷயம், அவ்வளவுதான். இது செய்யறதுக்கு உண்டான முகாந்திரம். அப்ப தொழில் செஞ்ச அடையாளம் என்ன? பிரசன்டேஷன் கொடுக்கும். ஏன்னா பிரசன்டேஷன் கொடுத்தாதான் ஒருவேளை இங்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதுக்கு திங்க் பண்றதுக்கு ஒரு ஒரு சூழல் கிடைக்கல, அது கூட கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நாள் நீ செஞ்ச வியாபாரத்துல லாபம் வருமா வராதா தெரியணும் இல்லையா? லாபம் எல்லாம் யாரும் வியாபாரம் செய்ய மாட்டாங்க. ஒரு ஹோட்டலோ துணிக்கடையோ டெக்ஸ்டைலோ வாட் எவர் இட் இஸ், இன்னைக்கு தொழில் செஞ்ச லாபம் வருமான்ற ஒரு அனுமானம் இருக்கும் இல்லையா? இன்சூரன்ஸ் தொழில் அனுமானமே பிரசன்டேஷன் தான். இந்த மூன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ ஃப்ரெண்ட்ஸ், சோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்டிவிட்டிஸ் வரும்போது டே ஃபோக்கஸ் ஆருங்க. 3 ஏரியா முக்கியம். ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், சஸ்பெக்ட், பிரசன்டேஷன். இந்த மூணு பத்தி நான் பேசணும். 1 hour டைம் ஆகும். பிகாஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றதை பத்தி நம்ம 20 minutes பேசணும். சஸ்பெக்டிங் பத்தி ஒரு 20 minutes பேசணும். ப்ராஸ்பெக்ட் மூணு சேர்ந்து ஒரு 1 hour மினிமம் டைம் வேணும். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே we are going to talk. Because இது டிராவல் இந்த 6 மாசமா நம்ம டெய்லி எவ்ரி சாட்டர்டே we are going to talk. அப்போ ஆழமா ஒரு கருத்து உள்ள போனா போதும். இன்றைய ஆழமான கருத்து 2 விஷயத்தை சொல்லியிருக்கேன். பாயிண்ட் நம்பர் 1, இன்கம் கோல் இல்லாம, மந்த்லி இன்கம் கோல் இல்லாம தொழில் இருக்காங்க இருந்தியா வேஸ்ட். யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். இன்கம் மந்த்லி கோல் இல்லாம, நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன், ரிப்பீட் அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி ரிப்பீட். மந்த்லி இன்கம் கோல் இல்லாம தொழில் இருக்காதீங்க, ஒண்ணுமே நடக்காது, வேஸ்டா போயிடும். இந்த மாசம் வேஸ்டா போகும், இந்த வருஷம் வேஸ்டா போகும், உங்க ஃபியூச்சர் வேஸ்டா போகும். ப்ளீஸ் டோன்ட் டூ. நம்பர் 1 பாயிண்ட். ஏன்னா அதுதான் எல்லா ஆக்டிவிட்டிஸ் காரணம். நம்பர் 2, சப்ஜெக்ட்னு வரும்போது எப்படி வந்து நம்ம வந்து பர்சனாலிட்டிக்கு வந்து 3 விஷயம் முக்கியமோ, அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வரும்போது 3 விஷயம் முக்கியம். பேஸ் வந்து ஃபோக்கஸ் டே ஆக்டிவிட்டிஸ், அதுக்கு செய்யக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள். ரைட்? ஒரு நாள் கூட ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட்டுக்காக நான் நேரத்தை செலவு பண்ணாம ரிலேஷன் அந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லாம போகக்கூடாது. ஒரு நாள் கூட சஸ்பெக்டுக்காக நோட் புக்கை வச்சு திங்கி பிளான் பண்ணி எழுதி சில விஷயம் கிரியேட் பண்ணாம போகக்கூடாது. ஒரு நாள் கூட ஒரே ஒரு பிரசன்டேஷன் கொடுக்காம என்ன ஒரு நாள் போகக்கூடாது.
எல்லாமே சிம்பிளான ஒரு விஷயம் தான் சொல்றோம். பட் ஒன் டே கூட போகலாம். இது இந்த தொழிலோட வெற்றிக்கு உண்டான அடிப்படை விஷயம். இப்படி போனாதான் இதெல்லாம் சில விஷயம் கிடைக்கும். எப்படி வேணா போய் கிடைக்கும். ஆனா எல்லா டைம்ல கிடைக்காது ராசா. அது எப்பயாவது தான் கிடைக்கும். அக்கா உட்காந்து பணம் வரலாம் எல்லா டைம்ல விழாது. எப்பயாவது காக்கா நினைச்சு ஐயோ நான் உட்காந்தாலும் பணம் விழுந்துச்சு. அப்படி எவ்வளவு ஸ்ட்ரென்த். சம்டைம் 2 lakhs 3 lakhs 5 lakhs ஈஸியா கிடைச்சிருக்கு. அது தொடர்ந்து கிடைக்கணுமா, நீ ஆசைப்படக்கூடிய நேரத்துல நாட்களை கிடைக்கணுமா அப்படின்னா இப்படி வாழணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரான்ச் நம்பர் 1, டிவிஷன் நம்பர் 1, ஜோன் நம்பர் 1 என்னைக்கு ஒரு நாள் வந்துருச்சு. நான் தக்க வச்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை அப்படி வாழ்ந்தாதான் எனக்கு தக்க மிக்க எங்கோட போயிடாது. எவ்ரிதிங் there is a price, everything there is a formula. உனக்கு எது வேணாலும் ஒரு வேலை இருக்கு ராசா, அந்த வேலையை கொடுத்தாதான் கைக்கு வரும். நம்பர் 2, அந்த வேலைன்றது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வாழ்ந்தாதான் அந்த வேலையை நீ கொடுக்க முடியும். Both are very important. So with this I conclude today.